100 நாள் வேலை திட்டத்தை மாற்றியுள்ள ஒன்றிய அரசையும் அதனை ஆதரிக்கும் அதிமுகவையும் கண்டித்து திமுக கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், தற்போது நீங்க எங்க இருக்கீங்க? அங்கு நடைபெறும் ஆர்ப்பாட்டம் தொடர்பான முழு விவரம். அண்ணல் காந்தியடிகளின் பெயரை நீக்கியிருக்கிறார்கள். 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கக்கூடிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசையும் அதற்கு ஒத்துவதும் அதிமுகவையும் கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி மேடவாக்கத்தில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக உட்பட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதில் திராவிட கழகத்தினுடைய தலைவர் கி வீரமணி, அதே போல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக KV தங்கப்பாலு, வைகோ, பாலகிருஷ்ணன், அதே போன்று வீரபாண்டியன் உட்பட ஜவாஹிருல்லா, திருமாவளவன் உட்பட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்று இப்போது கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக வேல்முருகன் பங்கேற்றிருக்கிறார். அதே போன்று திராவிட இயக்க தமிழ் பேரவையின் சார்பாக பேராசிரியர் சிவவீரபாண்டியன் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக ஈஸ்வரன் பங்கேற்றிருக்கிறார். கூட்டணி கட்சிகள் அனைவரும் பங்கேற்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேடவாக்கம் பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பொதுமக்கள், அதாவது குறிப்பாக அந்த வேலைவாய்ப்பு பயன்பெறக்கூடிய பொதுமக்கள் தற்போது கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு உரிய நிதி பங்கீடுகளும் செய்யாமல் இருந்த சூழ்நிலையில் தற்போது அதை முற்றிலுமாக ஒழிக்கக்கூடிய வகையில் தான் ஒன்றிய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த ஒன்றிய அரசிற்கு உதவக்கூடிய வகையிலாக அதிமுகவும் செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக கடும் கண்டனத்தை கூட முதலமைச்சரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் இதற்கான தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக நடைபெறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை அவர்கள் முன்வைக்கக்கூடியது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தை சிதைப்பதோடு மட்டுமல்லாமல் அதன் திட்டப்பணிகளையும் கூட சீர்குலைத்து நிதி ஒதுக்கீட்டையும் குறைத்திருக்கிறார்கள். மாநிலங்களுடைய நிதி சுமையை அதிகரித்து திட்டத்தை முடக்குவதை நோக்கமாக கொண்டு ஒன்றிய அரசு செயல்படுகிறது. வேலை நாட்களை குறைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். மேலும் பயனாளிகள் எண்ணிக்கையை குறைப்பது என மொத்தமாக அந்த திட்டத்தை இல்லாமல் செய்வதற்கான முயற்சியை ஒன்றிய அரசு நிலைநாட்டி கொண்டிருக்கிறது. அதற்கு அதிமுகவும் கூட செவிசாய்த்து செயல்பட்டுக் கொண்டிருப்பதற்கான செயலை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் ஒன்றிய பாஜக அரசையும் அதிமுகவையும் கண்டிக்கக்கூடிய வகையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் சென்னை உட்பட மாநிலத்தில் உள்ள அனைத்து தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு அந்த அடிப்படையில் குறிப்பாக ஒன்றியத்தினுடைய 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை மக்களை திரட்டி இந்த ஆர்ப்பாட்டம் என்பது மேடவாக்கத்தில் இருக்கக்கூடிய மேடவாக்கம் பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து கண்டன குரல்களை எழுப்புவதோடு மட்டுமல்லாமல் ஒன்றிய அரசுக்கு எதிரான பதாகைகளை ஏந்தியவாறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது மேடவாக்கத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.